எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு ஈவினிங் விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி நிறையா பாத்திரம் சேர்ந்ததும் பாத்திரத்தை எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்து போட்டு விளக்க ஆரம்பித்தாச்சு. யாருக்கெல்லாம் இந்த ஹேபிட் இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டம்ளர் எல்லாத்தையும் விளக்கி எடுத்துருவேன். அப்புறமா தட்டு, அப்புறமா குண்டா, அப்படி ஒவ்வொரு பாத்திரமாக விளக்கி எடுப்பேன். பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போதே என் ஹஸ்பண்ட் வந்து காஃபி போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இது ஈவினிங் டைம்னதும் அவங்க காஃபி போட்டு கொண்டு வந்தாங்க. அவ்வளோ பாத்திரத்தையும் தேய்ச்சி எடுக்கவே எனக்கு 1 hour ஆயிடுச்சு. அப்புறம் மெதுவாக பாத்திரத்தை எல்லாத்தையும் கமத்தி போட்டாச்சு. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறாங்க, நீங்கள் என்ன ஹவுஸில் இருக்கீங்க, ஹவுஸ் ரொம்ப குட்டியாக இருக்குதே என்னன்னு கேட்காங்க. நாங்கள் இது எங்களோட சொந்த வீடு தான், ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்குது. அப்புறம் தோட்டத்து பக்கமாக போயிட்டேன். தோட்டம்னா குட்டியாக ஒரு கார்டன் செட் பண்ணியிருக்கோம். அது அப்புறமா நான் அப்லோட் பண்ணுறேன். எந்த செடிக்கு நம்ம தண்ணி ஊற்றி வளர்க்குறோமோ அதெல்லாம் ஒழுங்காக வளர மாட்டேங்குது. இந்த சிறுபயிரை சும்மா தான் அள்ளி போட்டிருந்தேன். அது குத்தாக ஒரு பக்கமாக வளர்ந்து நிற்குது. கொஞ்சமாக இன்னும் இப்போ தான் முளை விட்டு வளர ஸ்டார்ட் ஆகிருக்குது. அப்புறமா இந்த ரோஸ் செடி, அப்புறம் இந்த மிளகா செடி, அதுக்கெல்லாம் இந்த மீன் கழுவுறது தண்ணி வேஸ்ட்டு, அப்புறம் சிக்கன் கழுவுன தண்ணி வேஸ்ட்டு, இதெல்லாம் ஊற்றுனா நல்லா பூ பூக்கும்னு எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரியே நானும் மீன் கழுவின தண்ணியை ஊற்றி பார்த்தேன். ஒரு 2 வாரம் ஊற்றிருந்தேன். நல்லா நிறைய மொட்டு வச்சுருக்குது ரோஸ் பூ. பூவும் பூத்தாச்சு. மிளகா செடியில் ஏற்கனவே 2-3 நேரம் காய் பறிச்சாச்சு. இப்போவும் திரும்பவும் பூ பூத்து காயெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்குது. அப்புறமா இந்த கொய்யா செடியில் இந்த மரமாகிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு வாங்கப்போ செடியாக தான் இருந்தது. இதில் ஃபுல்லாக எறும்பாக வருது. இலையை தூக்கிட்டு பின்னாடி பார்த்தா ஃபுல்லாக இந்த ஒயிட் கலர் பூச்சியாக இருக்குது. இது போகிறதுக்கு யாராவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.